ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 250 முதல் 253 வரை. கண்ணன் கன்று மேய்த்து வரக் கண்டு யசோதை மகிழ்தல். 250ஆம் பாசுரம். பன்றியும் ஆமையும் மீனமும் ஆகிய பாற்கடல் வண்ணா, உன்மேல் கன்றின் உருவாகி மெய்ப்புலத்தே வந்த கள்ள அசுரர் தம்மை சென்று பிடித்து சிறுகாக்கைகளாலே விலங்காய் எரிந்தாய் போலும். என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள், அங்கனம் ஆவார்களே. பன்றி, வராகம், ஆமை, மீன் ஆகிய திரு அவதாரங்களை செய்த பாற்கடல் வண்ணனே, உன்னை கொல்ல கன்றுகள் வடிவில் மறைந்து நின்ற கள்ள அசுரர்களை உன் கைகளால் கன்றை கைகளில் தூக்கி விளாமரம் மீது எறிந்து காயை உதிரச் செய்வது போல் இருவரையும் அழித்தாய். என் மகனாகிய உனக்கு தீமை செய்பவர்கள் இப்படித்தான் அழிந்து போவார்கள். 251ஆம் பாசுரம். கேட்டு அறியாதன கேட்கின்றேன் கேசவா, கோவலர் இந்திரற்கு கட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்து உடனுண்டாய் போலும். ஊட்ட முதல் இலேன் உன்தன்னை கொண்டு ஒருபோதும் எனக்கு அரிது. வாட்டம் இலாப்புகள் வாசுதேவா, உன்னை அஞ்சுவன் இன்று தொட்டும். கேசவா, உன்னை பற்றி இதுவரை கேளாத அதிசயங்களை கேட்கிறேன். ஆயர்கள் இந்திரனுக்காக அனுப்பிய சோறு கரி தயிர் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து அவ்விந்திரனுக்கு இடாமல் அவ்வளவையும் நீயே மீதமின்றி உண்டுவிட்டாயே. இப்படி நாளும் உணவல்ல உனக்கு நாள்தோறும் உண்பிப்பதற்கு என்னால் ஏதும் இயலாது. வாடாத புகழுடைய வாசுதேவா, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்ட செயல்களை கொண்டிருக்கிறாய் என்பதனை அறிந்த நான் இன்று முதல் உன் செயல் குறித்து அஞ்சுகிறேன். 252ஆம் பாசுரம். திண்ஆர் வெண்சங்கு உடையாய், திருநாள் திருவோணம் இன்று 7 நாள் முன் பன்னேர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறிவிட்டேன். கண்ணாலம் செய்ய கரியும் கலத்து அரிசியும் ஆக்கி வைத்தேன். கண்ணா, நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகையில் கோலம் செய்து இங்கேயே இரு. உறுதியான வெண்மைமிக்க சங்கினை ஏந்திய எம்பிரானே, இன்றிலிருந்து 7வது நாள் நீ பிறந்த திருவோண நட்சத்திர நன்னாள் ஆகையால் அவ்விழாவிற்கு திருமுலைச்சாத்து செய்து திருப்பல்லாண்டு பாட இனிய இசை போன்ற இனிய சொற்களை பேசுகின்ற பெண்களை அழைத்து திருக்கல்யாணத்துக்கான அரிசிச்சோற்றையும் கரியமுதையும் தயார் செய்து பாத்திரங்களில் வைத்துள்ளேன். ஆகவே கண்ணா, நீ பிறந்த நாள் வருவதால் இனி நாளை முதல் கன்றின் பின்னே செல்ல ஆகாது என்பதால் நீ போக வேண்டாம். ஆகவே நீ அலங்காரம் செய்து கொண்டு அகத்திலேயே இருப்பாயாக என்றாள் யசோதை. 253ஆம் பாசுரம். புற்றரவு அல்குல் அசோதை நல் ஆய்ச்சிதன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மேய்த்து வரக்கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றம் எல்லாம் செற்றம் இல்லாதவர் வாழ்தரு தென் புதுவை விட்டு சித்தன் சொல் கற்று இவைபாட வல்லார் கடல் வண்ணன் கழலினை காண்பார்களே. புற்று பாம்பின் படத்தினை ஒத்த அல்குலை உடைய அசோதை ஆட்சி தன் அருமை மகனான கண்ணபிரானை கன்றுகளை மேய்த்து வருவது கண்டு மகிழ்ச்சியுற்று, நீ இன்னபடி செய் என்று சொன்ன சொற்களையெல்லாம் பொறாமை இல்லாதவர்கள் வாழும் திருவில்லிபுத்தூரில் திரு அவதாரம் செய்த பட்டபிரான் என்னும் பெரியாழ்வார் அருளிச் செய்த 10 பாசுரங்களையும் கற்று பாட வல்லவர்கள் கண்ணனது இரு திருவடிகளையும் அடைவர் என்பராம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.